ஒரு காலத்தில் வானத்தைத் தொடும் மரங்களும் பழங்கால பாடல்களைப் பாடும் நதிகளும் கொண்ட ஒரு தொலைதூர நாட்டில் எலாரா எனப்படும் ஒரு மென்மையான யானை வாழ்ந்தது. அவள் தனது கருணைக்காகவும் கண்களில் மிளிரும் ஞானத்திற்காகவும் புகழ் பெற்றாள். ஒரு கடும் கோடை காலத்தில் அந்த நிலம் பயங்கர வறட்சியால் பாதிக்கப்பட்டது. சூரியன் தகதகத்துப் பொழிந்தான், நதிகள் வற்றின. ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த காடுகள் தூளாக மாறின. தனது அபார நினைவுத்திறனால் உலர்ந்த ஆற்றுப்படுகைகளுக்கு அப்பால் ஆபத்தான மலைகளின் உயரத்தில் மறைந்திருந்த ஒரு நீர்த்துணையை எலாரா நினைவு கூர்ந்தாள். அந்தப் பயணம் மிகக் கடினமானது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் தாகத்தால் வாடும் தனது நண்பர்கள் நினைத்து அவளது இதயம் வேதனையுற்றது. ஆகவே கனமான மனதுடன், ஆனாலும் அசைக்க முடியாத உறுதியுடன் எலாரா தனது பயணத்தைத் தொடங்கினாள். பல நாட்கள் குறையா வெயிலுக்கடியில் நடந்தாள். அவளது சக்தி மங்கினாலும் அவளது ஆவி முறியவில்லை. ஆபத்தான மலைப்பாதைகளில் ஏறினாள். சோர்வால் அவளது வலிமையான கால்கள் நடுங்கின. இருந்தாலும் தாகமுற்ற நண்பர்களின் பிம்பம் அவளை முன்னோக்கித் தள்ளியது. முடிவில் முடிவற்ற காலமாகத் தோன்றிய அந்த பயணத்தின் பின்னர் மறைந்திருந்த நீர்த்துணையை அவள் அடைந்தாள். அந்த நீர் குளிர்ச்சியானது, தெளிவானது, நிறைந்தது. உண்மையிலேயே ஒரு அதிசயம். எலாரா தன் தேவையை தீர்த்து குடித்தாள். ஆனால் அவளது பணி இன்னும் முடிவடையவில்லை. அந்த நீரை மீண்டும் கொண்டு செல்ல வேண்டுமென்று அவள் தெரிந்தாள். ஒரு வலுவான மெருகூச்சத்துடன் அவள் பரந்த காட்டெங்கும் செல்லும் உதவி அழைப்பை அனுப்பினாள். அவள் உதவி செய்திருந்த பிற யானைகள் அவளது வேண்டுகோளைக் கேட்டன. ஒன்றுக்கொன்று வந்து